अस्मद्गुरुभ्यो नमः। श्रीहरये नमः। श्रीहरये नमः। श्रीहरये नमः। गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। नमस्तुभ्यं भगवते पुरुषाय महीयसे सर्वभूतनिवासाय वासुदेवाय साक्षिणे नमो व्यक्ताय सूक्ष्माय प्रधानपुरुषाय च चतुर्विंशद्गुणज्ञाय गुणसङ्ख्यानहेतवे नमो द्विशीर्ष्णे त्रिपदे चतुःशृङ्गाय तन्तवे सप्तहस्ताय यज्ञाय त्रयीविद्यात्मने नमः। नमः शिवाय रुद्राय नमः शक्तिधराय च सर्वविद्याधिपतये भूतानां पतये नमः। नमो हिरण्यगर्भाय प्राणाय जगदात्मने योगैश्वर्यशरीराय नमस्ते योगहेतवे नमस्ते आदिदेवाय साक्षिभूताय ते नमः। नारायणाय ऋषये नराय हरये नमः। नमो मरकतश्याम वपुषेऽधिकतश्रिये केशवाय नमस्तुभ्यं नमस्ते पीतवाससे। त्वं सर्ववरदः पुंसां वरेण्यवरदर्षभ अतस्ते श्रेयसे धीराः श्रीपादरेणुमुपासते। यज्ञेश यज्ञपुरुषाच्युततीर्थपाद तीर्थश्रवश्रवणमङ्गलनामधेय आपन्नलोकवृजिनोपशमोदयाद्य शं नः कृधीश भगवन्नसि दीननाथः। विश्वाय विश्वभवनस्थितिसंयमाय स्वैरं गृहीतपुरुषक्तिगुणाय भूम्ने स्वस्थाय शश्वतुपबृंहितपूर्णबोधव्यापादितात्मतमसे हरये नमस्ते। चलयसि विक्रमणे गोपाल कृष्णा बलिमद्भुत वामना पदनखनीर जनित जन पावना केशवा धृत वामन रूपा जय जगदीश हरे धृतवामन रूपा जय जगदीश हरे। பகவானுடைய சத்தியத்தை காப்பாத்துறதுக்காக தர்மத்தை காப்பாத்துறதுக்காக இருக்கக்கூடிய அந்த கருணையினால பல அவதாரம் எடுத்திருக்கார். அதுல ரொம்ப அனுபவம் இருக்கக்கூடியது வாமன அவதாரம். பொதுவா வாழ்க்கையில எல்லாமே நம்ம சம்பாதிச்சு வச்சுக்கிறதுல தான் சந்தோஷம் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கோம். ஆனா அதுல நிச்சயமா சந்தோஷம் கிடையாது. எப்பவுமே பகிர்ந்துக்கிறதுல தான் சந்தோஷம் அப்படிங்கிற ஒரு பெரிய தத்துவத்தை, அதுதான் நிம்மதியை தரும் அப்படிங்கிற பெரிய தத்துவத்தை இந்த கதை மூலமா நம்மளுக்கு புரிஞ்சுக்க முடியும். எதனால பகிர்ந்துக்கிறதுல சந்தோஷம் கிடைக்கிறது? இப்ப எதுவா இருந்தாலுமே ஒரு வெள்ளத்தை ஒரு ஜலம் கட்டி கிடக்கிறதுன்னா அது கெட்டு போயிடும், அதுல இருந்து நாத்தம் வர தொடங்கிடும். அதே மாதிரி வீடை சுத்தி பண்ணலைன்னா பொடி பிடிச்சு அசுத்தியாயிடும், வாசம் பண்றதுக்கு கூட யோகியதை இல்லாம ஆயிடும். அதே மாதிரி எதுவா இருந்தாலும் சரி, கட்டி கட்டியா இருந்தா அது எதுவுமே நம்ம தொடாம யாருக்கும் பகிர்ந்துக்காம சுத்தி பண்ணாம அதுக்கு ஒரு சலனம், ஒரு சேஞ்ச் அந்த பக்கம் இந்த பக்கம் இல்லாம இருந்தாக்கா நிச்சயமா அது நம்மளுக்கு கஷ்டத்தை தான் தரும். அது சந்தோஷமாகட்டும், சாப்பாடாகட்டும், தனமாகட்டும், அர்த்தமோ எதுவா இருந்தாலும் சரி, எப்பவுமே கொடுக்க கொடுக்க தான் அதனுடைய
அந்த ஆனந்தத்தின் அளவு அதிகரிக்கும். அப்படி பகிர்ந்துக்கிறதுனால மற்ற ஜீவச்சராச்சரங்களுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கறதுனால, அதனால்தான் நம்மளுடைய சாஸ்திரம் எடுத்து அந்த விதிப்படி நம்ம வாழ்ந்தாலே, கார்த்தாலேருந்து கோலம் போடுறதுலேருந்து, வாசு தெளிச்சு கோலம் போடுறதுலேருந்து அத்தனை தூங்குற வரைக்கும் பரியந்தம் பரோபகாரார்த்தம் இதம் சரீரம் அப்படிங்கிற மாதிரி தான் வச்சிருக்கா. காக்கைக்கு சாப்பாடு போடுறது, இத்தனை விஷயங்கள் நம்மளுக்கு இருக்கிற விஷயத்தை பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே பல வழிமுறைகளை பெரியோர்கள் நம்மளுக்கு வகுத்து தந்திருக்கா. அப்படி மற்றவளுக்கு உபகாரம் பண்றதுனால நம்மளுடைய ஸ்ரேயஸும் கூடுறது, பகவானும் பிரீத்தி அடையார். ஹரிஃப் பிரீத்திஹி, பகவானை பிரீத்திப்படுத்துறதுக்கு தானே நம்மளுடைய வாழ்க்கையை. பகவானும் பிரீத்தி அடைஞ்சு நன்மைகளை நம்மளுக்கு ஆசீர்வாதமாக தரார் அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்போ இந்த வாமன அவதாரத்துல மகாபலி சக்கரவர்த்தி அப்படிதான் நம்மளுக்கு காட்டி தரார். எது என்ன கதை அப்படின்னு பார்த்து அதுக்குள்ள அர்த்தத்தையும் அனுபவம் பண்றோம். தேவர்களுடைய தலைவர் யாருன்னா இந்திரன். அதேதான் அசுரர்களுடைய தலைவர் தான் மகாபலி சக்கரவர்த்தி. யாரு மகாபலி சக்கரவர்த்தி? பிரஹ்லாதனுடைய பேரன். ஹிரண்யகசிபுடைய மகன் பிரஹ்லாதன், பிரஹ்லாதனுடைய மகன் விரோச்சனன், விரோச்சனனுடைய புத்திரன் தான் மகாபலி சக்கரவர்த்தி அப்படின்னு இருக்கு. இவன் அந்த அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் போர் நடக்கிறது. இந்த போர்ல இந்திரனுடைய வஜ்ராயுதத்தினால ஒரு அடி வாங்கி மகாபலி மாண்டு கீழே விழுந்து விடுறார், செத்தே போயிடுறார். அப்படின்னா ஸ்ரீசுகர் எடுக்கிறார். பராஜித ஸ்ரீரசுபிஷ்சஹாபிதோ ஹீந்திரேண ராஜன் பிருகுபிஹி சஜீவிதஹ சர்வாத்மனா தான் அபஜத் பிருகூன் பலிஹி சிஷ்யோ மகாத்மார்த்த நிவேதனேன. மாண்டு விழுந்து விடுற. என்னடா மகாபலி சக்கரவர்த்தி செத்து போயிட்டா அப்படிங்கிறோமே அப்படின்னா, இது அவரை செத்து போன சமயத்துல இந்த அசுரர்கள் இதை கவனிக்காம தேவர்கள் கூட நன்னா சண்டை போட்டுன்னு இருக்கா, அண்ணா அடிச்சுக்கிறா. நேரா நாரதர் வந்து சொல்றா, என்ன சண்டை போடுறீர்கள் நீங்கள்? இல்லை இல்லை, தேவர்கள் அத்தனையும் ஒழுத்து கட்டுறதுக்காக பண்றோம் அப்படின்னா. அப்ப நாரத மகர்ஷி, நீங்க உங்க தலைவரை பாருங்கோ, அங்க செத்து மரணம் அடைஞ்சு படுத்துன்னு இருக்க. நீங்க முதல்ல போரெல்லாம் அப்புறமா பண்ணிக்கலாம், முதல்ல அவருக்கு உயிர் கொடுங்கோ அப்படின்னு சொன்னார். எப்படி உயிர் கொடுக்கறது அப்படின்னு தெரியலையே அப்படின்னு சொன்னோம். அவருடைய ஆச்சாரியர் இருக்காரே சுக்ராச்சாரியர், அவர் வந்து தபஸ் பண்ணிட்டு இருக்கார், அங்க போய் கேளுங்கோ. அவர்கிட்ட சஞ்சீவினி, மிருத சஞ்சீவினி அப்படின்னு ஒரு மந்திரம் உண்டு, அந்த மந்திரத்தினால பிழைக்க வைத்துடுவார் அப்படின்னு அசுரர்களுக்கு போதனை பண்ண. நாரதர் சொன்னா நோ அப்பீல். லோக குருனா 3 உலகத்துக்கும் இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்றது இவர் தான். அதனால குரு உடைய ஸ்தானம், அதனால அப்படியே பண்றோம் அப்படின்னு அசுரர்கள் போரை விட்டுட்டு நேரா போய் சுக்ராச்சாரியரை நாடி போறா. அந்த மகாபலியுடைய அந்த சடலத்தை எடுத்துட்டு போனார்கள். இப்போ தேவர்கள் நினைச்சா ஆச்சு, மகாபலியுடைய கதை முடிஞ்சது, இனி தேவர்கள் நாங்கள் எங்களுடைய அரசாட்சி தான், யாருமே இனிமே தடை வரப்போறதில்லை அப்படின்னு நினைச்சிருந்தா. இவா நேரா போய் சுக்ராச்சாரியர் தபஸ் பண்ணின்னு இருக்கா, அங்க போய் கேட்கறா, இப்படி சடலத்தை காட்டி, இது யாரோட சடலம் அப்படின்னு சொன்னா மகாபலி சக்கரவர்த்தி. அச்சோ, மகாபலி சக்கரவர்த்தியோடதா? அவர் குருவுக்கு ஒரு இரக்கம் வரது. ஏன்னா மகாபலி சக்கரவர்த்தி என்னதான் அசுர குணங்கள் இருக்கட்டும், அசுர குலத்துல பிறந்துக்கட்டும், பல துஷ்ட குணங்கள் இருந்தாலும் அவர் ஆச்சாரிய பக்தியில சிறந்தவர் அப்படின்னு எடுக்கிறார். ஆச்சாரியன் மேல அவ்வளோ பக்தி, அவ்வளோ மரியாதை, அவர் சொன்ன வாக்க மீற மாட்டார், அப்பேற்பட்ட பக்தி. அதனால ஆச்சாரியனுக்கு பிரியம் இருக்குமே, அதனால என்ன இப்படி இவரை நான் வந்து உயிர் கொடுக்கிறேன் அப்படின்னு அந்த சஞ்சீவினி மந்திரத்தால உயிர் கொடுத்தார். அதுக்கப்புறம் விஸ்வஜித்து அப்படிங்கிற ஒரு யாகத்தை பண்றார். இந்த 3 உலகத்துக்குமே ராஜா அப்படின்னு மகாபலி சக்கரவர்த்தியை வச்சு பட்டாபிஷேகமே பண்ணி விடுறார் சுக்ராச்சாரியார். அதுக்கப்புறம் அத்தனை சேனையுமே கூட்டிட்டு போனாராம். எங்க அப்படின்னு கேட்டா இந்திரனுடைய புரிக்கு போறார். சுக்ராச்சாரியர் ஜெயா விஜய் பவா, ஜெயம் உண்டாகட்டும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணி ஆச்சாரியருடைய அனுகிரகத்தினால
மகாபலி சக்கரவர்த்தி எல்லாரையுமா கூட்டிட்டு அங்க போறார். கிடைச்ச ஆயுதத்தை எல்லாம் எடுத்துண்டு அங்க இந்திரனுடைய அந்த புரியில, அமராவதி அந்த புரியில வெளியில நிற்கிறார். சுக்ராச்சாரியர் ஒரு சங்கு கொடுத்திருந்தாராம். அந்த சங்க ஊதினாராம். அந்த சங்கு நாதம் கேட்டதும் பயந்து போயிட்டா. தேவலோகமே ஒரு நடுங்குது. அப்போ இந்திரன் யாரு பார்த்துட்டு வா அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய அடியார்களை அனுப்பி வைக்க, அங்க போய் பார்த்தா மகாபலி சக்கரவர்த்தி முன்னாடி விட அதி தேஜஸ்வியாக சக்தியோட அத்தனை சேனையும் திரட்டிண்டு அங்க அதி கோபத்தோட அங்க நிற்கிறார். யுத்தத்துக்கு தயாராக வந்திருக்கார். இதை பார்த்து நேரா போய் இந்திரன்ட்ட சொல்ல, அச்சோ பயந்து. ஏன்னா பொதுவா செத்து போனவா திரும்பி எழுந்து வந்தாலே பயம். இது ரொம்ப கோரமா வர வந்திருக்கார் அப்படின்னு கேட்டதும் பயந்து போய் நேரா தன்னுடைய குருவான ப்ரஹஸ்பதியை நாடி போனார். சுவாமி, என்ன பண்றது தெரியலை, அருள் பொழியுங்கோ, இப்படி ஒரு சக்தியோட மகாசக்தியோட வந்திருக்கார், நம்ம தேவர்களை போருக்கு கூப்பிடுறார், என்ன பண்றது, நீங்க தான் காப்பாத்தணும், எனக்கு வழியே இல்லை உங்களை விட்டா அப்படின்னு சரணம் அடையறார். அப்ப சொல்றார் குரு, ஜானாமி மகவன் சத்ரோஹோ உன்னதேரஸ்ய காரணம் சிஷ்யாயோபபிருதம் தேஜோ பிருகுபிர் பிரம்மவாதிபிஹி. அப்போ எனக்கு இந்த விஷயம் தெரியும். ஜானாமி மகவன் என்ன அப்படின்னா ஒண்ணும் இல்லை, மகாபலி சக்கரவர்த்தி எப்படி பிழைத்தார் அப்படின்னா பிருகு சக்கரவர்த்தி சுக்ராச்சாரியருடைய அனுகிரகத்துல அந்த மகாபலி திருப்பி உயிரை பெற்றான். அவருடைய அனுகிரகத்தினால, ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தினால இப்போ உன்னை யுத்தத்துக்கு கூப்பிடுறான் அப்படின்னா. சரி சுவாமி, நீ எப்படியாவது என்னை காப்பாத்துங்கோ அப்படிங்கிறார். அப்போ குரு திருப்பி சொல்றார், அவர் ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தினால, ஆச்சாரிய பக்தினால உயிர் பெற்று வந்திருக்கான் அப்படின்னு சொல்றார். சரி, அதுக்கு என்ன, நீங்க என்ன காப்பாத்துங்க அப்படின்னு இந்திரன் சொல்றார். இந்திரனுக்கு ஏற மாட்டேங்கிறது. என்னன்னா, ஆச்சாரிய பக்தி பண்ணினா நிச்சயமா ஜெயிக்கலாம், அப்படி குரு பக்தி தான் உயர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஆனா மண்டையில ஏற மாட்டேங்கிறது. அப்போ நீ அதுக்கு சரிப்பட்டு வரமாட்டேப்பா, உன்னால முடியாதுன்னு படார்னு சொல்லிட்டார். சொல்லி என்ன பண்றது தெரியலை அப்படின்னு தவிச்சுன்னு இருக்கத்த அந்த குரு சொல்ற, நீ ஒரு காரியம் பண்ண, இங்கேருந்து இப்போ ஒளிஞ்சுடு, இந்த தேவலோகத்தை விட்டு ஓடிவிடு, நீ எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றா. உனக்கு மீண்டும் ராஜ்யத்தை கிடைக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான், இப்ப நீ இதை விட்டு செல்வத்தை பூரா கொடு. செல்வம் கிடைச்சதும் மகாபலிக்கு கர்வம் வந்துடும். அந்த கர்வத்தினால எப்படி ஆச்சாரிய பக்தி பண்றாரோ இப்போ அந்த ஆச்சாரியனையே நிந்தை பண்ணக்கூடிய காலமும் வரும் கர்வத்தினால. அப்படி ஆச்சாரியனுடைய வார்த்தையிலேந்து சாபம் கிடைச்சாதான் உனக்கு ஜெயம் கிடைக்கும், இல்லைன்னா வேற எந்த வழியும் எனக்கு காண்றது இல்லைப்பா அப்படின்னு குரு சொல்றார். தேஷாமேவாபமானேன சானுபந்தோ வினங்ஷ்யதி. கர்வம் வளர்ந்தா ஆச்சாரிய நிந்தை எல்லாரையும் நிந்தனை பண்ணுவோம், நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஐஸ்வர்யத்தையே மறந்து போயிடும், கண்ணு மறைக்கும். மாயை எப்பவுமே நம்ம கண்ணு மறைக்கும். அதுக்குதான் பெரியவரெல்லாம் சொல்லுவா, எது கிடைச்சாலும் ஹம்பிளா இரு, அடிய தாசனாக இரு, எல்லாம் பகவான் தரார், அது எப்போ வேணும்னா போகலாம், இந்த உலகத்துல எதுவுமே சாஸ்வதம் கிடையாது, அப்புறம் எதுக்கு அதுல கர்வம் கொள்ளுவானே, நம்ம சரீரம் கூட சாஸ்வதம் கிடையாது, நம்ம கூட வராது அப்படிங்கிறது அது கர்வம் கொண்டு என்ன பிரயோஜனம்? இன்னைக்கு பார்க்குறவாளை நாளைக்கு பார்க்க மாட்டோம். அப்பா அம்மான்னு இந்த ஜென்மத்துல சொல்றோம், அவ போன ஜென்மத்துல வேற யாரோ, அடுத்த ஜென்மத்துல வேற யாரோ. சின்ன ஜேர்னி தான். இதுக்குள்ள எவ்வளோலாம் நம்மளுடைய இந்த நெகட்டிவிட்டியை வச்சுட்டு கஷ்டப்பட்டு இருக்கோம், துக்கத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோம். இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக எல்லார்கிட்டையும் பக்தியோட பிரேமையோட பழகிறதல்லவா முக்கியம். அதனால குரு ப்ரஹஸ்பதி சொல்றார், அவனுக்கு கர்வம் வந்துடும். அதனால ஆச்சாரியனுடைய வார்த்தையை யாராலையும் மீற முடியாது, ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தை யாராலையும் தடுக்க முடியாது, அதே மாதிரி சாபத்தையும் தடுக்க முடியாது. ஏன்னா இந்திரனால இருந்து ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு கொடுத்து, அப்ப மகாபலியோடைய சக்தியை கம்மி பண்றது தானே ஒரே வழி. அதனால குரு அப்படி உபதேசம் பண்ணினார். இவ எல்லாருமா அந்த சொர்க்கலோகத்தையே விட்டு ஓடி போய் எங்க போறானா, கஷ்யப்பர் அதிதி தேவி இவாளுடைய ஆசிரமம். இவா தான் அப்பா அம்மா.
இவளுடைய ஆசிரமத்துல அங்க மரங்கள், செடி, கொடிகள், பறவைகள், மான்கள், கிளிகள் இதாக அவ மாறினார்கள். கூடமான வேஷத்துல அங்க இருந்தார்கள். ஏன்னா தன்னுடைய ஸ்வரூபத்தையும் காட்டிக்கல, காட்டின்டா உயிர் போயிடுமே அப்படின்னு பயந்து போய் அப்பா அம்மாவா இருந்தா கூட அவள்கிட்ட கூட காட்டாம அவ கூடமான வேஷத்துல அப்படி பிரபஞ்சத்தோட பிரபஞ்சமா இருந்தார்கள். மகாபலி பார்த்தார், என்னடா யாரும் வரமாட்டேங்கிறா அப்படின்னு திறந்து போய் பார்த்தா இடம் பூரா காலி, யாருமே கிடையாது. அப்படின்னதும் பூஹு புவஹா சுவஹா அப்படின்னு 3 உலகத்தையுமே மகாபலி சக்கரவர்த்தி அடக்கி வாழ்ந்து ராஜாவாக அரசாட்சி பண்ணிட்டு இருந்தார். இங்க கஷ்யப முனிவர் தீர்க்க காலமா சர்வஜான நிதியாக இருக்கக்கூடியவர் சமாதியிலேந்து எழுந்து வந்து தன்னுடைய வாசஸ்தானத்துக்கு ஆசிரமத்துக்கு வந்தார். அங்க பார்த்தா சபத்னீம் தீனவதனாம் கிருதாசன பரிகிரஹ சபாஜிதோ யதா நியாயம் இதமாக குருத்வஹ. பத்னியுடைய முகத்தை பார்த்தா ரொம்ப தீனவதனம், ரொம்ப தீனமான முகம் உடையவளாக இருக்கா. என்ன காரணம் அப்படின்னு கஷ்யப்பர் கேட்கறத அதிதி தேவி சொல்றார், என்னுடைய குழந்தைகளெல்லாம் எங்க போனானே தெரியலை. இப்போ வந்து அந்த திதியுடைய புத்திரனான மகாபலி அந்த அவளுடைய குழந்தைகள் தான் சிம்ஹாசனத்துல ஏறி உட்காந்துட்டா. என்னுடைய குழந்தை எங்க போனானே தெரியல, அவளுடைய அரசாட்சிய பிடுங்கிண்டுட்டா, என்ன பண்றது தெரியல. அதனால்தான் என்னுடைய துக்கம், என்னுடைய மனது வந்து ரொம்ப கஷ்டப்படுறது, துக்கத்துல ஆண்டிருக்கேன். தஸ்மாதீஷ பஜந்தியாமே ஸ்ரேயஸ்சிந்தய சுப்ரத ஹிருதஸ்ரீயோ ஹிருதஸ்தானான் சபத்னை பாஹின பிரபோ. அதனால நாதா, சத்விரதங்கள்ல நிஷ்டையும் ஞானமும் உள்ளவர் நீங்கள். நான் வந்து இந்த விஷயத்தை அவளுக்கு நல்லது பண்றதுக்கு மே ஸ்ரேயா, என்னுடைய ஸ்ரேயஸ் எதுவோ, என்னுடைய நல்லது எதுவோ அதை யோசிச்சு அதுக்குண்டான இந்த இவாளுடைய சத்ருவான அவளை வந்து வதம் பண்ணி என்னுடைய குழந்தைகளை, வதம் இல்லை, சபத்னியுடைய புத்திரர்கள் எடுத்துட்ட இந்த ஐஸ்வர்யத்தை திருப்பி என்னுடைய குழந்தைக்கே கொடுக்கும்படியாக பண்ணுங்கோ அப்படின்னு பிரார்த்தனை பண்றா. இப்படி சொன்னதும் கஷ்யப பிரஜாபதி சிரிக்கிறாராம். சிரிச்சு யோசிக்கிறா, சொல்றாளாம், விஷ்ணோஹோ மாயாபலம் அஹோ. விஷ்ணுடைய மாயா வைபவம் எவ்வளோ ஆச்சரியமா இருக்கு பாரேன்மா. இந்த ஜீவலோகமே ஸ்னேகபத்தம் இதம் ஜகத்து, ஸ்னேக பாசத்தால பரஸ்பரம் பந்தனம் பண்ணப்பட்டிருக்கு இந்த ஜீவலோகமே. அன்புனால தானே இங்க வந்து அம்மா பேசுறா. சரியா சொன்னா கஷ்யபருக்கு 2 பேருமே மனைவிதான். ஒரு ஆள் வந்து அசுரகுலம், இன்னொரு ஆள் சுரகுலம் அப்படின்னு. அதிதியும் திதி தேவியும் மனைவி. இந்த ஸ்னேக பந்தத்தினால எப்படி கட்டப்பட்டிருக்கு பாரேம்மா. क्व देहो भौतिको नात्मा क्व च आत्मा प्रकृते परः. பஞ்சபூதங்கள் ரூபம் கொண்டதும் ஆத்ம வியதிகமா இருக்கக்கூடிய இடத்துல எங்க தேகம், பிரகிருதியில அதீதமான ஆத்ம தத்துவம் எங்க, யாருக்கு யாரு, யாரு பதி, யாரு புத்திரர்கள், இப்படி எல்லாமே தோணுறதே, ஒரு கஷ்டம் கொடுக்கறதே. புத்திர ஸ்நேகம் வேண்டான்னு வைக்கிறதுக்கு முடியறதில்லை அப்படிங்கிற அந்த உபதேசத்தை பண்றா கஷ்யப்பர். அதிதி தேவிய புத்திரன் யாருப்பா, இதெல்லாம் ஒரு கொஞ்ச நாளைக்கு இருக்கக்கூடிய ஒரு பந்தமே தவிர அது சாஸ்வதம் கிடையாது, சனாதனம் கிடையாது. நம்ம ஆத்ம பந்து பகவான் அல்லவா, அவளை அல்லவா பார்க்கணும்னு உபதேசம் பண்ணி பார்க்கறான். அதிதி தேவியோடைய முகத்துல ஒரு திருப்தி காணலையாம் கஷ்யப்பர். அப்ப சொன்னார், நீ கேட்ட வரத்துக்கு என் கையில எதுவும் முடியாது, எனக்கு காப்பாற்ற முடியாது. அந்த ஐஸ்வர்யத்தை திருப்பி உன்னுடைய குழந்தைக்கு கொடுக்கறதுக்கு உண்டான சக்தி என்கிட்ட இல்லை. அதனால நீ ஒன்று பண்ணு, அதுக்கு ஒரு வழி சொல்றேன். உபதிஷ்டஸ்வ புருஷம் பகவந்தம் ஜனார்தனம் சர்வபூத குஹாவாசம் வாசுதேவம் ஜெகத்குரும். அந்த பகவான்கிட்ட தான் இதுக்குண்டான வழி. அவரால் தான் என்னாவது உனக்கு பதவி கொடுக்கக்கூடிய சக்தி உள்ளது. திருப்பி பதவி கேட்கறதானே சேர அதிதி தேவி, அந்த பதவியை கொடுக்கறதுக்கு உண்டான சக்தி பகவான்கிட்ட தான். அதனால நீ பகவானையே நாடி பஜனம் பண்ணு அப்படின்னு சொல்லி உனக்கு ஒரு விரதத்தை சொல்லித்தரேன். அந்த விரதத்தை நிஷ்டையோட பண்ணு. பால்குணஸ்யாமலே பக்ஷே துவாதசாஹம் பயோவிரதः
அர்ச்சயேதரவிந்தாட்சம் பக்தியா பரமயான்விதः. நீ வந்து பால்குணஸ்யாம் அப்படின்னா பங்குனி மாசத்துல வெளுத்த பட்சத்துல 12 நாள் பயோவிரதா, பயசு அப்படின்னா பால்னு அர்த்தம், பாலை மட்டும் ஆகாரமா எடுத்துண்டு பரமையா பக்தியா ரொம்ப பக்தியோட இருந்து அரவிந்தாட்சம் அர்ச்சே, தாமரை கண்ணனாக இருக்கக்கூடிய பகவானை ஆராதனை பண்ணு. அது எப்படி இருக்கணும் அப்படிங்கிற அந்த வழிமுறை, இந்த பயோவிரதம் அப்படிங்கிற விரதம் எப்படி இருக்கணுங்கிறது அழகா சொல்லி கொடுக்கிறார் கஷ்யப முனிவர். சினீவால்யாம் மிருதாலிப்ய ஸ்நாயாத் குரோட விதீர்ணயா யதிலவ்யேத வை ஸ்ரோதः ஸ்ரோதஸ்யேதம் மந்திரமுதீரயத். அமாவாசை நாள் இது எப்படி அப்படின்னா அந்த விரதத்தினுடைய நிஷ்டைய அழகா சொல்றார். ஓடுற ஜலத்துல ஆலிப்பிய ஸ்ரோதசி, ஓடுற ஜலத்துல போய் ஸ்நானம் பண்ணணும், மண் எடுத்து தேய்ச்சிக்கணும், பூமி தேவிய வழிபடணும். ஆதிவராக ரூபம் தானே முதல்ல பகவான் எடுத்தார். அந்த பகவான் எடுத்த அந்த பூமிய நமஸ்காரம் பண்ணினாதான் அந்த பாபத்தை இல்லாம பண்ணும். அதனால பூமிக்கு முதல்ல நமஸ்காரம் பண்ணணும். மேலும் பகவானை விக்கிரகத்திலேயோ தரையிலையோ ஆதித்யன்லேயோ ஜலத்திலேயோ அக்னியிலேயோ ஆச்சாரன்லேயோ ஆவாகம் பண்ணணும். இதை வச்சுண்டு சுவாமி ஆவாகனம் பண்ணி பகவானை மந்திரங்கள் சொல்லி நமஸ்காரம் பண்ணணும். முதல்ல இந்த 9 ஸ்லோகங்கள் தான் நான் தியான ஸ்லோகமா சொன்னேன். நமஸ்துப்யம் பகவதே புருஷாய மஹீயசே சர்வபூத நிவாசாய வாசுதேவாய சாட்சினே அப்படின்னு 9 ஸ்லோகங்கள் சொல்லி அந்த பகவானை ஆராதனை பண்ணு. சம்பா அரிசியில் பாலுனால சமைத்து நெய்யே வெள்ளத்தில் சேர்த்து சர்க்கரை பொங்கல் பண்ணி பகவானுக்கு நிவேதனம் பண்ணணும். அது வந்து பிராமணாளுக்கு கொடுக்கணும். நீ விரதம் இருக்கிறத பால் மட்டும்தான், பயோவிரதம் தானே, அதனால் பால் மட்டும் எடுத்துண்டு வீண் பேச்செல்லாம் பேசாமல் மௌன விரதமாக இருந்த அவசியத்துக்கு மட்டும் பேசிண்டு எந்த பந்தமும் இல்லாமல் மற்றவாழ்கிட்ட சிந்தனை இல்லாமல் பகவத் சிந்தனையோட பக்தியோட ஏகாகிரதையோட தவம் இரு. அப்படி விரதம் எவ்வளோ நாள் அப்படின்னா 12 நாள் தான். 12 நாள் விரதம் இரு, நிச்சயமாக பகவானே உனக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணுவார் அப்படின்னு பிரத்யக்ஷ தெய்வமான கணவர் இப்படி சொல்ல அப்படியே நான் பண்ணுறேன் அப்படின்னு அதிதி தேவியும் நன்னா அவர் சொன்ன மாதிரியே எதுவும் தப்பாமல் அந்த தபஸை அப்படி பண்ணினதும் சுவாமி பிரீத்தி அடைஞ்சு அங்கே ஆவிர்பாவம் ஆகிறார். தஸ்யாஃப் பிராதுரபூத்தாத பகவானாதிபூருஷः பீதவாசாச்சதுர்பாஹுः शङ्खचक्रगदाधरः तं नेत्रगोचरं वीक्ष्य सहसोत्थाय सादरं ननाम भुविकायेन दण्डवत् प्रीतिविह्वला. ஆதிபுருஷனான விஷ்ணு பகவான் பீதாம்பரதாரியாக சதுர்பாகுவாக சங்கு சக்கர கதைகளை தரித்துண்டு அந்த அதிதி தேவி முன்னாடி பிராதுரபூத் ஆவிர்பவித்தார். அதை பார்த்ததும் சுவாமியை பிரத்யக்ஷமா பார்த்ததும் ரொம்ப சாதரம் ரொம்ப ரெஸ்பெக்டோட எழுந்து தபஸ் பண்ணிட்டு இருந்தாலே முள்ள எழுந்து அந்த பக்தி பிரேமையினால புவி காயேன தண்டவத்து நாம தண்டமாட்டமா தண்ட நமஸ்காரம் சொல்லுவோம், தண்டமாட்டமா விழுந்து நமஸ்காரம் பண்ணினா. ஸ்தோத்திரம் பண்றா. யக்ஞேஷ யக்ஞ புருஷாச்சுத தீர்த்தபாத தீர்த்தஸ்ரவஹ ஸ்ரவண மங்கள நாமதேய ஆபன்னலோக விருஜினோபசமோதயாத்ய சம்னः கிருதீஷ பகவன்னசி தீனநாதः. அதிதேவி உங்களுக்கு தெரியாதது எதுவும் இல்லை தீனநாதா அப்படின்னு நமஸ்காரம் பண்ணி தன் சரணம் அடைஞ்சுட்டா. இப்போ பகவான் சொல்றார், தேவமாதர் பவத்யாமே விஜ்ஞாதம் சிரகாங்கிதம். உங்களுடைய ஆசை எனக்கு தெரியும், குழந்தைகளை பற்றி உண்டான கவலை தான்னு நன்னா புரியறது. என்ன வேணும் அப்படிங்கிறத வதம் பண்ணணும் அப்படின்னுட்டா அதிதி தேவி. அப்போ பகவான் சொல்லிட்டார், சாரி எனக்கு கொல்ல முடியாது, வதம் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா பிராயோதுநாதே அசுரயூதநாதா அபாரணியா இது தேவி மே மதிஹி. அதாவது ஆச்சாரனுடைய அனுகிரகம் இருக்கு யாருக்கு? மகாபலிக்கு. அதனால வதம் பண்ண முடியாது, ஐஸ்வர்யம் நிரம்பி இருக்கக்கூடியவர் தான். அப்போ என்ன பண்றது தெரியலையே சுவாமி, நீங்களே பார்த்து நல்லது பண்ணுங்கோ அப்படின்னு
அதிதி தேவி சொல்றா, என்ன பண்ண முடியுமோ அது பண்ணுங்கோ சுவாமின்னு அப்படின்னு பகவான்கிட்டே விட்டுட்டா. அப்போ சுவாமிக்கு திருப்பி சந்தோஷமாச்சு. ஏன்னா நம்மளாம் இருந்திருந்தா முடியாது சொல்றதுக்கா நான் இவ்வளோ 12 நாள் கஷ்டப்பட்டு விரதம் எடுத்தேன் அப்படின்னு பகவான்கிட்டயே தர்க்கம் வாதம் பண்ண போயிருப்போம். ஆனால் அதிதி தேவி ரொம்ப மெச்சோர்டா பகவான்கிட்டே நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது பண்ணுறேன், எது நன்மையோ அது பண்ணித்தாங்கோ, எது ஹிதமோ அது பண்ணுங்கோ அப்படின்னு பகவான்கிட்டயே விட்டதுனால பகவானுக்கு பிரீத்தி அடைஞ்சு சொல்கிறா, எத்தேனு கூலேஸ்வர விப்ரகுப்தா ந விக்ரமஸ்தத்ர சுகம் ததாதி. எனக்கு மகாபலியை வதம் பண்ண முடியாது அப்படித்தான், ஆனால் அவன்கிட்ட இருக்கக்கூடிய ராஜ்யத்தை உங்களுக்கு உங்கள் குழந்தைக்கு மாற்றி தரேன் அப்படின்னு. அதாப்யுபாயோ மம தேவி சிந்தியா சந்தோஷிதஸ்ய விரதச்சரியயா தே மம அர்ச்சனம் ந அர்ஹதி கந்துமன்யதா ஸ்ரத்தானுரூபம் பலஹேதுகத்வாத்துன்னு சுவாமி நான் யார் மம அர்ச்சனம் என்னை அர்ச்சனை பண்ணி யார் அர்ச்சனை பண்ணினாலும் பக்தி பண்ணினாலும் அவளுடைய ஸ்ரமம் வீண் போகாது. ஸ்ரத்தையோட பண்ணின்னு இருக்கான்னா நிச்சயமா அதுக்குண்டான பலத்தை நான் கொடுப்பேன். துவயார்ச்சிதாச்சாஹம் அபத்ய குப்தயே பயோ விரதேனானுகுணம் சமீடிதः ஸ்வாம்சேன புத்திரத்வம் உபேத்யதே சுதான் கோப்தாஸ்மி மாரீச்சதஸ் பஸ்யதிஷ்டிதः. நீங்க பயோவிரதம் பண்ணினே அல்லவா, அந்த விரதம் அதுல ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சேன், திருப்தி அடைஞ்சேன். அதனால உங்களுடைய வயத்திலேயே நான் குழந்தையாக பிறக்கிறேன், பிறந்து நான் உங்களுக்கு வேண்ட சந்தோஷத்தை நான் தரேன் அப்படின்னு பகவான் சொல்றார். ஆனால் ஒரு விஷயம் கூட டிஸ்க்ளைமர் மாதிரி போடுறார் சுவாமி. என்னது? நைத்தத்து பரஸ்மா ஆக்கியம் பிருஷ்டயாபி கதஞ்சன சர்வம் சம்பத்தியதே தேவி தேவகுஹ்யம் சுசம்ருதம். இப்போ நான் உங்களுக்கு குழந்தையா பிறக்க போறேன் அப்படின்னு சொன்னேனே, இது யார்கிட்டையுமே சொல்லக்கூடாது. ஏன் அப்படின்னா ரகசியம் சிலதெல்லாம் ரகசியமாக தான் இருக்கணும், அதுதான் அழகு எல்லாருக்குமே. அது ரகசியமா இல்லை அப்படின்னா அது பலன் உண்டாயிடாது. நீங்க யார்கிட்டையாவது சொல்லி அது மகாபலி காதல போய் விழ அது பிரச்சனை ஆயிடும். அதனால ரகசியமா இருக்கணும். நான் ஒரு குழந்தையா வரத்த அவ எல்லாரும் குழந்தையா பார்த்தாதான் இந்த ட்ராமா அப்படிங்கிற விஷயம் ஒழுங்காக சக்ஸஸ்ஃபுல் ஆகும். அதனால மங்களே, நான் உங்களுக்கு அவதாரம் பண்ணுறேன், நீங்கள் நிகூடமாக வச்சுக்கோங்கோ, அப்போ தான் பலன் உண்டாகும் அப்படின்னு சொல்லி நான் அப்படியே பண்ணுறேன் சுவாமி அப்படின்னு அதிதி தேவியும் ஒத்துக்கிறான். கரெக்டாக பத்ரபத மாதம்னா ஆவணி அமாவாசையிலேருந்து புரட்டாசி அமாவாசை அந்த ஒரு மாதம், அதுதான் பத்ரபத மாதம். இது சந்திரன் அடிப்படையாக இருக்கக்கூடிய கால்குலேஷன். அந்த மாதத்தில் சுக்ரபக்ஷம் ஸ்ரவண நட்சத்திரம் துவாதசி நாளில் பகவான் அந்த அதிதி தேவிக்கு குழந்தையாக பிறக்கிறார். இத்தம் விரிஞ்சஸ்துத கர்ம வீரியஹ பிராதுர்பூவாமிருத பூரதித்யாம் சதுர்புஜஹ சங்க கதாப்ஜ சக்ரஹ பிஷங்கவாசா நளினாயதே க்ஷணஹ. சதுர்புஜதாரியாக சங்ககதை பத்மம் எல்லாம் எடுத்துட்டு பிஷங்கவாசா பீதாம்பரதாரியாக அரவிந்தலோச்சனன் அங்க அவதாரம் பண்ணினார். ஷியாமாவதாத்தோ ஜஷராஜகுண்டலத் விஷோல்லசத் ஸ்ரீவதனாம்புஜப் புமான் ஸ்ரீவத்சவக்ஷா வலயாங்கதோல்லசத் கிரீட காஞ்சி குணச்சாருணூபரஹ மதுவ்ரத விராத விகுஷ்டயா ஸ்வயா விராஜித ஸ்ரீவனமாலயா ஹரிः பிரஜாபதேர்வேஷ்மதமஸ்வரோச்சிஷா விநாசயன் கண்ட நிவிஷ்ட கௌஸ்துபः. श्रोणायां श्रवणद्वादश्यां मुहूर्ते अभिजिति प्रभुः सर्वे नक्षत्रताराद्याः चक्रुस्तज्जन्म दक्षिणம் அப்படின்னு ஸ்ரீவத்சவக்ஷம் கிரீடம் காஞ்சி நூப்புரம் எல்லாம் போட்டுண்டு சாக்ஷாத் விஷ்ணு நாராயணனாகவே அவதாரம் பண்றார். எந்த முகூர்த்தம்னா அபிஜித் முகூர்த்தத்தில் பகவான் அவதாரம் பண்ணினார். இப்போ வாமன்னாக்கு அவதாரம் பண்ணினார் அப்படின்னு ஆவலை. இங்கே பகவானே அந்த அந்த அதிதி அம்மாவிலே 6 மாதம் இருந்து பிறந்து அந்த பகவத் காட்சி எல்லாருக்கும் கொடுக்குறான். அதுக்கப்புறம் டக்குன்னு எப்படி கிருஷ்ணன் தமத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம்ங்கிற மாதிரி சங்க சக்கர கதாதாரியாக காட்சி கொடுத்தாரோ அதே மாதிரி அதிதி தேவிக்கும் காட்சி கொடுத்து
அதுக்கப்புறம் பகவான் வட்டு ரூபமாக வாமன வட்டுவாக மாறுறார். வாமனன்னா சிறிய பிரம்மச்சாரி, வாமன வட்டு. டார்ஃபா, குட்டியா 2 அடி நீளம், அவ்வளோதான். அத்தனை சின்ன குழந்தையாக மாறுறார். அப்போ பகவான் வந்துட்டார், அவதாரம் பண்ணிட்டார்னே. அந்த ஆசிரமத்துல இருந்த அத்தனை தேவதைகளும், பிரபஞ்சத்தோட பிரபஞ்சமா கலந்த அத்தனை தேவதைகளும் வந்துட்டா சுவாமியை பார்க்கறதுக்கு. வாமனம் தம் வட்டும் திருஷ்டுவா, அந்த சின்ன குழந்தை, பொக்கம் இல்லாத அந்த குழந்தைய பார்த்து சந்தோஷம் அடைந்தார்களாம் மாமுனிவர்கள். மாமுனிவர்களும் கஷ்யப பிரஜாபதியும் எல்லாருமா சேர்த்து முன்னிறுத்தி ஜாத்த கர்மம் போன்ற வைதிக கர்மாவை பண்ணினா. ஜாத்த கர்மம் எப்பவுமே பொதுவாக தொப்புள் கொடி கட் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்பா அத்தியனம் பண்ணின அப்பா வந்து அந்த ஜாத்த கர்மா பண்ணணும் அப்படின்னு உண்டு. அப்போ அது தீட்டல்லவா கேட்டால் பிறந்த அன்னைக்கு ஃபஸ்ட்டு டே தீட்டு கிடையாது, அடுத்த நாள்லேருந்து தான் தீட்டு தொடங்கிறது. அப்புறம் 11ஆவது நாள் நாமகரணம் பண்ணுவா. இப்போது ஜாத்த கர்மம் பண்ணுறா அந்த குழந்தைக்கு பிறந்துட்டேன்னு. உபநயனமும் பண்ணுறா. உபநயனம் ஏன் அன்னைக்கே பண்ணுவாளா, பிறந்த உடனே பண்ணுவாளா கேட்டால், எப்போ உபநயனம் பண்ணலாம்? 7 வயசுன்னு சொல்லுவோம், ஆனால் கிடையாது. நம்ம மந்திரம் சொன்னால் அந்த குழந்தை திருப்பி வாங்கி சேவிக்க தொடங்கினாலே அன்னைக்கே உபநயனம் போட்டுடலாம். அது ஸ்லோகம் சொல்லக்கூடிய அந்த சாமர்த்தியம் இருக்கணும். இப்போ பகவானுக்கும் அவதாரம் பண்ணியிருக்கார். அந்த பிரம்மதேவருக்கே வேதம் சொல்லி கொடுத்த பகவானுக்கு எதுக்கு 7 வயசு 5 வயசு ஆகணும்? அப்போ அன்னைக்கே உபநயனமும் பண்ணிடுறா. காயத்ரி மந்திரம் உபதேசமா வருது. அங்க வந்திருந்த அத்தனை பேரும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விஷயம் அந்த குழந்தைக்கு கொடுக்குறா. கஷ்யப பிரஜாபதி அறையில மேகலை அப்படின்னு இடுப்புல கட்டிக்கக்கூடிய ஒரு சரடு கொடுக்கறா. தேவகுரு யக்ஞோபவீதத்தை கொடுக்கறா. பூமி தேவி கிருஷ்ணாஜினம் மான்தோல். எதுக்கு மான்தோல் ஒரு பிரம்மச்சாரிக்கு எதுக்கு அப்படின்னா, சுவாமி வந்து லக்ஷ்மி தாயார்கிட்ட, அம்மா நான் வந்து வாமன அவதாரம் எடுக்க போறேன், மகாபலி சக்கரவர்த்தி உன்னை பார்த்தா தெரிஞ்சுண்டுடுவா, நானே ட்ராமா பண்ண போறேன், இதில் நீ வக்ஷஸ்தலத்தில் இருந்தால் எப்படி அப்படின்னு சொன்னாலும் நான் அகலமாட்டேன் அப்படின்னு அட்டம் பிடிச்சாலாம். அது மட்டும் இல்லைம்மா, இன்னொரு விஷயம், நீ மகாலட்சுமி நீ வக்ஷஸ்தலத்தில் இருக்கிறத நீ கடாட்சம் பண்ணிட்டேன்னா மகாபலி சக்கரவர்த்தியிலேருந்து எப்படி நான் பதவி வாங்கி கொடுப்பேன் இந்திரனுக்கு, எப்படி தேவர்களை காப்பாற்றுவேன்மா, நீங்கள் அதெல்லாம் உங்கள் பாடு, நான் மாற மாட்டேன் அப்படின்னது. சரி, மறைச்சிட்டு போகிறோம், அந்த மறைவுக்கு தானா கிருஷ்ணாஜினம் மான் தோல். அப்போ அப்படி பூமி தேவி, இந்த பூமி தேவியை நானே தரேன் அப்படின்னுட்டு கிருஷ்ணாஜினத்தை கொடுத்தா. வனங்களுக்கெல்லாம் அதிபனான சோமதேவன் யாரு, சந்திரன், பலாச தண்டத்தை கொடுத்தா. அம்மை திதி தேவி இடுப்பம் மறைக்கிறதுக்கு கௌபீன வஸ்திரத்தை கொடுத்தா. அந்தரீக்ஷ தேவதை கொடையை கொடுத்தார். லோகத்தினுடைய பாலகனான வாமன பிரம்மச்சாரிக்கு என்னெல்லாம் அவசியமோ அதெல்லாரும் கொடுக்குறா. பிரம்மதேவன் ஜபமாலை, சப்தரிஷிகள் தர்பை, ஜலபாத்திரம், பிரம்மாணி வந்து ஜபமாலை, சப்தரிஷிகள் தர்பை. இப்படி அந்த ஒரு பிரம்மச்சாரியோடைய கோலம் எப்படி இருக்கணுமோ அதுக்குண்டான அத்தனை விஷயத்தையும், லாஸ்ட்ல குபேரன் பிக்ஷா பாத்திரத்தையும் கொடுத்தார். உமாதேவி பிக்ஷையையும் கொடுத்தா. முதல்ல தொடங்கி வச்சது உமாதேவியாம். அன்னபூர்ணேஸ்வரியான உமாதேவி பிக்ஷையும் கொடுத்து அந்த வாமன ஸ்வரூபனான பகவானை எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்றதுக்காக தயார்படுத்தி எடுத்துட்டா அத்தனை தேவர்களும். ஸ்ருத்வாஸ்வமேதைர்யஜமான மூர்ஜிதம் பலிம் பிருகூணாம் உபகல்பிதைஸ்ததஹ ஜகாம தத்ராகில சாரசம்பிருதோ பாரேண காம் சன்னமயன் பதே பதே. அதுக்கப்புறம் சுக்ராதி முனிவர்களுடைய ஆபிமுக்கியத்தில் நடந்த அஸ்வமேத யாகம் நடந்துருக்கு. பலி சக்கரவர்த்தி பண்ணுறார் அப்படிங்கிற விஷயத்தை காதால கேட்டு அந்த ஸ்தலத்துக்கு சமஸ்த பல வீரியங்களையும் சேர்த்துன்னு இருக்கக்கூடிய அந்த ஸ்ரீ வாமனமூர்த்தி தன்னுடைய சரீர பாரத்தால் ஒவ்வொரு அடி வச்சுட்டு பூமியை ஒரு சன்னமயஞ்சகாம பூமியில் ஒவ்வொரு அடி அடியாக குஞ்சு காலைனா அந்த குஞ்சு காலை வச்சு அந்த இடத்துக்கு போனாலாம். எங்கே அப்படின்னா, அந்த யாகம் எங்கே நடக்கிறது? தம் நர்மதாயாஸ்தடே உத்தரே பலேரிய ரித்விஜஸ்தே பிருகு கச்ச சஞ்ஞகே. நர்மதா நதியோடைய உத்தர தடையில் எங்கே பிருகு கச்சவம் அப்படிங்கிற புண்ணிய ஸ்தலத்தில் மகாபலி ரித்விகள் எல்லாம் கூப்பிட்டுண்டு மகாயக்ஞம் நடத்தின்னு இருக்கார்.
அங்கே பிராமணர் யாரும் இல்லையே அப்படிங்கிறதுனால ஒரு ரவிம் யதார்த்தம் ஒரு சூரியநாட்டமாக ஒரு பிரம்மச்சாரியை பார்த்தார் அந்த இடத்துல. பகவான் வந்துட்டார், வாமனாவதாரம் எடுத்துட்டு மகாபலி சக்கரவர்த்தி நடத்தக்கூடிய அந்த யாகத்துக்கு வந்து சேர்ந்தார். மேலும் என்ன நடக்கிறது அப்படிங்கிறது நாளைக்கு அனுபவிக்கலாம். ஸ்ரீஹரயே நமஹ. ஸ்வஸ்தி பிரஜாபியः परिपालयन्तां न्यायेण मार्गेण महीं महिषाः गो ब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु. कायेन वाचा मनसेन्द्रियार्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यत् सकलं परस्मै श्रीमन्नारायणायेति समर्पयामि. हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम राम हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम राम हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे. गोपिका जीवन स्मरणं गोविंद गोविंद. जय बोलो वामन मूर्ति की जय. जानकी कांत स्मरणं जय जय राम राम. आंजनेय स्वामी की जय. राम 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 राम.